அண்மை செய்தி. மகாவிஷ்ணு விவகாரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ச் பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக மகாவிஷ்ணு விவகாரம் என்பது தமிழகத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அவர் நடத்திய அந்த சொற்பொழிவின் போது சர்ச்சைக்குரிய வகையில் மூடநம்பிக்கை சார்ந்த அந்த கருத்துக்களை பேசியது பெரும் விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் உள்ளானது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை விசாரணையை மேற்கொண்டது. குறிப்பாக மகாவிஷ்ணுவிற்கு பள்ளியில் சொற்பொழிவு நடத்துவதற்கு அனுமதி அளித்தது யார் என்கின்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. இதில் அதாவது குறிப்பாக அந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக உள்ள ஒருவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய அந்த தொடர்பை கொண்டு மகாவிஷ்ணுவை பள்ளிகளுக்கு இந்த போது சொற்பொழிவு நடத்துவதற்கு வருவதற்கு அளித்தளமிட்டிருக்கின்றார். இதற்கான அனுமதியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழங்கி இருக்கின்றார். இந்த விவரங்கள் என்பது பள்ளிக்கல்வித்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கு முன்பே பள்ளிக்கல்வித்துறை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 2 பேரையும் பணியிட மாறுதல் செய்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவிற்கு அனுமதி அளித்த வகையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இருந்த மார்ச் தற்பொழுது பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தஞ்சையில் உள்ள சரபோஜி மன்னர் நூலகத்திற்கு நிர்வாக அலுவலராக பணியிட மாறுதல் செய்து தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளராக இருக்கக்கூடிய ஆஞ்சலோ என்பவருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கிய பள்ளிக்கல்வித்துறை தற்போது உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 2 தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மகாவிஷ்ணு சொற்பொழிவிற்கு அனுமதி அளித்த வகையில் தற்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் மார்க்கும் பணியிட மாறுதல் செய்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.